நம்மலாம் எதுக்கு கோயிலுக்கு போகிறோம்? நமக்கு நல்லது நடக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், இப்படி பல நமக்கு தேவையான நல்ல விஷயங்கள் நடக்கிறத வேண்டுதல் வைக்கிறதுக்காக கோயிலுக்கு போவோம். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு ஒரு அரசியல்வாதி போனாருன்னு சொன்னால் அவருடைய எதிர்காலம் கேள்விக்குறியாயிடும். ஒரு நடிகர் போகிறாருன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவருடைய வாய்ப்புகள் குறைஞ்சிரும். நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கவர் இந்த கோயிலுக்குள்ளே போகிறாருன்னு சொன்னால் அவரோட ஆரோக்கியம் போயிடும், ஏன் சில நேரத்தில் உயிரே கூட போயிடும். இப்படியெல்லாம் சாபம் நிறைஞ்ச கோயில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறத நம்மளால் நம்ப முடியுதா? அதுவும் நம்ம தஞ்சாவூரில் ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெரிய கோயில் தான் அந்த சாபம் நிறைஞ்ச கோயில்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இதுக்கு பின்னாடி இருக்க மர்மம் என்ன? இந்த கோயிலுக்கு அப்படி என்ன சாபம் இருக்குது? வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு ஃபைன் ஃபேக்ட்ஸ். நான் கௌசல்யா. தஞ்சை பெரிய கோயில் தமிழ்நாட்டினுடைய அடையாளம். தஞ்சை பெரிய கோயிலுக்கு அவ்வளவு பெருமைகள் இருக்குது. எப்படி இவ்வளோ சிற்பக்கலைகளோட மிக அருமையாக அந்த கோயிலை கட்டியிருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனசுலையும் இருக்குது. இவ்வளவு அதிசயங்கள் நிறைஞ்ச தஞ்சை பெரிய கோயிலுக்கு பின்னாடி சில மர்மங்களும் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ளே போகிற அரசியல்வாதிகளுக்கு பதவி போயிடும், அவங்களோட உயிரே கூட போயிடும். எந்த நல்ல காரியங்களும் தஞ்சை பெரிய கோயிலில் போயிட்டு வேண்டிட்டு வந்தால் நடக்காது அப்படிங்கிறமான கதைகள் எல்லாம் கூட சொல்லப்படுது. இதெல்லாம் வெறும் கதைகள் தானா, இல்லை இதுக்கு பின்னாடி எதுவும் உண்மையான காரணங்கள் இருக்கா? இதுக்கு எதுவும் அறிவியல் ரீதியான காரணங்கள் இல்லை எதுவும் ஆதாரங்கள் இல்லை அப்படின்னாலும் இன்னை வரைக்கும் இந்த கதைகள் தொடர்றதுக்கு காரணம் என்ன? இப்படி பல கேள்விகள் வருது. இதுக்கெல்லாம் நம்ம பின்னாடி போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ராஜராஜ சோழன் மிகப்பெரிய பேரரசன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆட்சியில் இருந்த வரைக்கும் அவர் போர் புரிஞ்ச எந்த ஒரு போர்லையும் அவர் தோல்வியே தழுவுனதில்லை அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய பேரரசனாக இருந்தவர் ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டணும்னு சொல்லி யோசிக்கிறாரு. பலவிதமான யோசனைகளுக்கு மத்தியில் சிவலிங்கத்தை நடுவில் வச்சு சுற்றி தஞ்சை பெரிய கோயில் எழுப்பப்படுது. 1010வது வருஷம் கட்டப்பட்ட இந்த தஞ்சை கோயிலை கட்டி முடித்த 2 வருஷத்தில் பேரரசன் ராஜராஜ சோழன் தன்னுடைய பதவியை விட்டுட்டு தன்னுடைய மகனுக்கு அரச பதவியை கொடுத்துட்டு அதுலேருந்து ஒதுங்கிடுறாரு. ஒதுங்கி அடுத்த 2 வருஷத்தில் ராஜராஜ சோழன் இறந்தும் போகிறார். ராஜராஜ சோழனுடைய இறப்பிற்கு தஞ்சை பெரிய கோயில் தான் காரணம் அப்படின்னு அப்போவே சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அந்த கோயில்களில் அது மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன சொல்லணும்னா ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் அந்த கோயிலுக்குள்ளே போனதே கிடையாது, தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ளே அவர் வந்ததே கிடையாது அப்படிங்கிற வரலாறும் கூட இருக்குது. சரி, இந்த கோயிலுக்கு சாபங்கள் இருக்குது அப்படின்னே வச்சுப்போம். அதுக்கெலாம் என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதாரங்கள் அறிவியல் ரீதியாக இல்லை அப்படின்னு சொன்னாலும் நம்ம பார்த்துட்ருக்க வரலாறு ரீதியாக சில ஆதாரங்கள் இருக்குது. 1972 ராஜராஜ சோழனுடைய சிலையை கோயிலில் நிறுவனம் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை எழுது. இதுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்கல அப்படிங்கிறதுனால ராஜராஜ சோழனுடைய சிலையை கோயிலுக்கு வெளியில் நிறுவனாங்க. இந்த கோயிலுக்கு இருக்க சாபம் தான் ராஜராஜ சோழனுடைய சிலையை கோயிலுக்குள்ள அனுமதிக்கலை அப்படின்னு சொன்னாங்க. நம்மளாம் யோசிச்சு பார்த்தா நமக்கு இன்னொரு விஷயமும் புரியும். ராஜராஜ சோழன் வரைக்கும் சோழர்களுடைய ஆட்சி தெரியும். அதுக்கப்புறம் அவருடைய மகன், அதுக்கப்புறம் அவருடைய மகன், அவருடைய வாரிசுகள் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வரலாறுல படித்தாலும் கூட, ஆனால் ராஜராஜ சோழன் அளவுக்கு புகழும் பேரும் அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்துச்சா அப்படின்னு கேட்டால் அது சந்தேகம்தான். ஒருவேளை இந்த தஞ்சை பெரிய கோயிலை கட்டினதுனால தான் அவங்களுடைய புகழ் குறைஞ்சிருச்சோ அப்படின்னு கூட நமக்கே சந்தேகம் வர மாதிரி தான் இருக்குது. ராஜராஜ சோழன் பல திருப்பணிகளை செஞ்சவர், நிறைய கோயில்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த ஒரு கொடையாளி. தன்னுடைய சிவபக்தியை நிரூபிக்கிறதுக்காகவும் தன்னுடைய போர் திறனை தன்னுடைய வரலாற்றை பதிவு பண்ணுறதுக்காகவும் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோயிலை கட்டி வச்சிருக்காரு. அப்படி இருந்த ஒரு பேரரசருக்கே அந்த கோயிலினுடைய சாபம் இப்படி ஒரு முடிவை கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய கதி. இந்த சம்பவத்தினால தான் அரசியல்வாதிகள் பலர் தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு நடுங்குறாங்க அப்படிங்கிற வரலாறே இருக்குது. அப்படி போனவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. என்னாச்சு அப்படின்னு பார்ப்போம். 1984 நடந்த ராஜராஜ சோழனுடைய சதய விழா. இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்காக எம்ஜிஆர் அவர்களும் அப்போ பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களும் அந்த கோயிலுக்குள்ளே வர்றாங்க. இவங்க 2 பேருக்குமே இதுக்கு முன்னாடி இந்த கோயிலினுடைய வரலாறு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் அதிலலாம் பெருசாக நம்பிக்கை இல்லாமல் இந்த சதய விழாவில் கலந்துக்கிறதுக்காக 2 பேருமே கோயிலுக்குள்ளே போகிறாங்க. இது முடிச்சு கொஞ்ச நாள்லையே அப்போ முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது.
இதனால் அவர் அமெரிக்கா கூட்டிகிட்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சரிப்பா, கோயிலுக்கு போயிட்டு வந்த 2 வருஷம் கழிச்சு தானே எம்ஜிஆர் இறந்தார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதே வருஷத்தில் இந்திரா காந்தி அம்மையாரை அவருடைய பாதுகாவலரே சுட்டு கொன்ற சம்பவம் நடந்துச்சு. இவங்க 2 பேருடைய இறப்புமே தஞ்சை பெரிய கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நிகழ்ந்துச்சு. அப்படிங்கிறதுனால தஞ்சை பெரிய கோயிலினுடைய சாபம் தான் இவங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த 2 மிகப்பெரிய தலைவர்களுக்கும் ஏற்பட்ட இந்த நிலையை பார்த்ததுக்கப்புறம் அரசியல்வாதிகள் பல பேர் அந்த கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னாலே நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த கோயில் அப்படி ஒரு சாபம் பெற்ற கோயில் தான் அப்படிங்கிறத எல்லாருமே முழுசாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால அதுக்கப்புறம் வந்து எந்த அரசியல்வாதிகளும் தஞ்சை பெரிய கோயிலுக்கு போகலை. தஞ்சை பெரிய கோயிலில் எந்த விதமான பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தலை. இது சாதாரணமாக போய்கிட்டு இருந்தப்போ 1997 அப்போதைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி தஞ்சை பெரிய கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க. நாளைக்கு கும்பாபிஷேகம், முத நாள் எல்லாரும் யாகசாலையில் உட்கார்ந்துருக்காங்க. மிகப்பெரிய யாகசாலைகள்லாம் அமைக்கப்பட்டு மந்திரங்கள் ஓதப்பட்டு ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத விதமாக எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டுகூட பிடிக்க முடியாத அளவுக்கு அங்கே ஒரு தீ விபத்து. இந்த தீ விபத்தில் கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க. பல 100 பேர்களுக்கு காயம் ஏற்பட்டுச்சு. இந்த தகவல் கேட்டு வந்த கருணாநிதி அவர்கள் கோயிலுக்குள்ளேயே போகலை. நேராக அரண்மனையில் இருந்து நடந்த சம்பவங்களை பார்த்துட்டு அப்படியே மருத்துவமனைக்கு போய் காயங்கள் ஏற்பட்டிருந்தவங்களை பார்த்து நலம் விசாரிச்சுட்டு வந்துட்டாரு. தன்னை ஒரு பகுத்தறிவாளன் அப்படின்னு சொல்லிக்கிற கலைஞர் ஏன் தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ளே போகலை அப்படிங்கிற கேள்விகளும் அன்னைக்கு எழுந்துச்சு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் அப்புறம் 1000வது சதய விழா, அதாவது ராஜராஜ சோழனுடைய 1000வது சதய விழா தஞ்சை பெரிய கோயிலில் மிக பிரம்மாண்டமாக வந்து நடந்துச்சு. அப்போதைய முதலமைச்சராகவும் கருணாநிதி அவர்கள் தான் இருந்தாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்த நிகழ்ச்சிகளில் கோயிலுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 1000 பரதநாட்டிய கலைஞர்கள் வந்து பரதம் ஆடினாங்க. இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்துச்சு. இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கறதுக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தஞ்சை பெரிய கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்பவும் முன்வாசல் வழியாக போனால் தான் இந்த சாபம் வந்து ஏற்படும், அதனால நம்ம வந்து முன்வாசல் வழியாக போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி கோயிலினுடைய பக்கவாட்டில் ஒரு பாதையை ஏற்படுத்தி அந்த வழியாக போய் தான் வந்து கலைஞர் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்தாரு அப்படிங்கிற தகவல்கள் கூட இருக்குது. சரி, எப்படியோ கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்தார்ல, அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கோயிலினுடைய பொது நுழைவாயில் வழியாக போகாமல் பக்கவாட்டு வாயில் வழியாக போய் இந்த நிகழ்ச்சி பார்த்த கருணாநிதி அவர்கள் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்த எலெக்ஷனில் தோல்வியை தழுவினார். அதுக்கப்புறம் அவர் இறப்பு வரைக்குமே அவர் வந்து முதலமைச்சரே ஆகவே இல்லை அப்படிங்கிற வரலாறை பார்க்கும்போது தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ளே போகிறவங்களுக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தான் கேட்க தோணுது. இது உண்மையாக தான் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இன்னுமே வலுவாகிற மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறிட்டே வருது. சரி, இதுக்கு அடுத்து என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1997 தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. இதுக்கப்புறம் தஞ்சை பெரிய கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிற முடிவை எந்த அரசியல் கட்சியுமே எடுக்கலை. எந்த அரசியல்வாதிகளுக்கும் அதுக்கான தைரியம் வரல, யாரும் அதுக்காக முன் வரல. தஞ்சை பெரிய கோயிலுக்கு பல ஆண்டுகளாக கும்பாபிஷேகமே பண்ணலை. அதுக்கப்புறமா 2022 அப்போதைய முதலமைச்சராக இருந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், துணை முதலமைச்சராக இருந்தது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இவங்க 2 பேரும் சேர்ந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணுறாங்க. தஞ்சை பெரிய கோயிலுக்கு கும்பாபிஷேகமும் நடக்குது. நல்லாவே நமக்கு தெரியும் 2022க்கு அப்புறம் வந்து தேர்தலில் அதிமுக வெற்றி பெறலை. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அதிமுகக்குள்ளேயும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விவகாரத்தை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்படி நடந்துட்டு இருக்க தொடர் சம்பவங்கள் தான் தஞ்சை பெரிய கோயிலுக்கு இப்படி ஒரு சாபம் இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து உறுதிப்படுத்திக்கிட்டே வருது. ஒரு முறை ஜெயலலிதா அவர்கள் கூட தஞ்சை பெரிய கோயிலினுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அரசியல் மேடை வந்து போட்டிருந்திருக்காங்க. அந்த அரசியல் மேடையில் நின்று பேசும்போது தஞ்சை பெரிய கோயிலுடைய கோபுரம் வந்து தெரிகிற மாதிரி இருந்திருக்கு. தான் தஞ்சை பெரிய கோயிலுடைய கோபுரத்தை கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்த மேடையை மறுபடியும் மாற்றி போட சொன்னாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இப்படி நடந்த பல விஷயங்கள் அரசியல்வாதிகளுக்கும் சரி பலருக்கும் இது தொடர்பு படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால தஞ்சை பெரிய கோயிலுக்கு இப்படி ஒரு சாபம் இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு பலர் ரொம்ப தீர்க்கமாகவே நம்புகிறாங்க. சரி, உண்மைதான் அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு வரலாறு இருக்கணும்ல. ஏன் இந்த கோயிலுக்கு சாபம் வந்துச்சு? ஒரு சிவன் கோயிலுக்கு இப்படிப்பட்ட சாபம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. ராஜராஜ சோழனுடைய குரு, அரச குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா கருவூரார் அப்படிங்கிறவர். அவர் தான் ராஜராஜ சோழனுடைய அரச குருவாக இருந்திருக்கார். ராஜராஜ சோழன் பல போர்களை வெற்றி ஈழத்தெல்லாம் வென்றதுக்கு அப்புறமா இந்த கருவூரார் தான் அவர்கிட்ட சொல்கிறாரு,
நீ வந்து ஒரு கோயிலை கட்டணும், அந்த கோயில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கணும், உன்னுடைய சிவபக்தியையும் உன்னுடைய வரலாறையும் சொல்கிற மாதிரி அந்த கோயில் இருக்கணும் அப்படிங்கிற ஐடியாவை கொடுத்ததே இந்த கருவூரார் தான். இந்த கருவூராருடைய ஐடியாவை கேட்டு தான் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயில் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டத்தையே கட்ட ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஐடியாவை மட்டும்தான் கருவூரார் சொன்னதை வந்து ராஜராஜ சோழன் கேட்டார் அப்படின்னும், இந்த கோயிலை கட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் கருவூரார் சொன்ன எந்த விஷயத்தையுமே ராஜராஜ சோழன் கேட்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா ஆகம விதிகள் படி தான் கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் ராஜராஜ சோழன் அந்த ஆகம விதிகளை எல்லாம் உடைச்சிட்டு அவர் கட்டின கோயில் ரொம்பவே வித்தியாசமானதுன்னு சொல்லலாம். இங்கே நுழைவு வாயில் கோயிலை விட பெருசாக இருக்குது. அதே மாதிரி கோயிலினுடைய கோபுரம் பார்த்தீங்கன்னா மற்ற கோயிலுக்கும் தஞ்சை பெரிய கோயிலினுடைய கோபுரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். மற்ற கோயில் மாதிரி தஞ்சை பெரிய கோயில் இல்லாமல் இது ஒரு ராக்கெட் மாதிரியான ஒரு ஷேப்பில் இதனுடைய கோபுர அமைப்பு வந்து இருக்குது. இப்படி பல விஷயங்களை வந்து ராஜராஜ சோழன் ஆகம விதிகளை உடைச்சு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எல்லா கோயில்களையும் முதல் கடவுள், மூத்த கடவுள், முதன்மையான கடவுள் அப்படின்னு சொல்லி விநாயகருடைய சிலையை தான் வந்து முன்னாடி வைக்கிறதா ஐதீகம். ஆனால் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டும்போது பன்றையினுடைய முகமுடைய வராகியம்மனுடைய சிலையை தான் வந்து அவர் முதல் கடவுள்னு சொல்லி கோயிலுக்கு முன்னாடி அவர் நிறுவனதா ஒரு வரலாறும் இருக்கு. இப்படி பார்க்க போனால் ஆகம விதிகள் அத்தனையுமே உடைச்சிட்டு ஆகம விதிகளை சொன்ன யாரையுமே அவர் மதிக்காம அந்த கோயிலை கட்டினாரு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கோயிலை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் குடமுழுக்கு விழா, அதாவது கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு சொல்லும்போது கருவூரார் சொல்கிறாரு, இப்போவாது நான் சொல்கிறத கேளு, நீ வந்து ஒரு தமிழ் மன்னன், இவ்வளோ பெரிய கோயிலை ஈஸ்வரனுக்காக கட்டியிருக்கும்போது இதனுடைய குடமுழுக்கு விழா, அதாவது இதனுடைய கும்பாபிஷேகம் வந்து முழுக்க முழுக்க தமிழில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கருவூரார் வந்து சொல்கிறாரு. ராஜராஜ சோழன் வந்து பிராமணர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருந்தாரு அப்படிங்கிறத நம்ம நிறைய வரலாறுகளில் கேட்டிருப்போம். அந்த மாதிரி பிராமணர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால சமஸ்கிருதத்தில் தான் வந்து குடமுழுக்கு விழா செய்யணும் அப்படிங்கிறத ராஜராஜ சோழன் எடுத்து வைக்கிறார். கருவூரார் திரும்ப திரும்ப வலியுறுத்துறாரு, இல்லை நீ வந்து முழுக்க முழுக்க தமிழில் தான் குடமுழுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் தன்னுடைய குரு சொன்னதை கேட்காம ராஜராஜ சோழன் சமஸ்கிருத மொழியில தான் முதல் குடமுழுக்க வந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு செஞ்சார். இதனால் கோபப்பட்ட கருவூரார், நீ ஒரு மன்னன் அப்படிங்கிற பதவியில் இருக்கிறதுனால அந்த திமிரில் அந்த ஆணவத்தில் தான் நீ என்னுடைய பேச்சை மதிக்க மாட்டேற, அதனால் இந்த கோயிலுக்குள்ள பதவி திமிரோட செருக்கோட இல்லை பதவியோட யாரெல்லாம் உள்ளே வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் பதவி போயிடும், ஏன் அவங்க உயிரே கூட போயிடும் அப்படின்னு கருவூரார் அன்னைக்கு கொடுத்த சாபம் தான் இன்னைக்கு வரைக்கும் தொடருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு காரணமும் பார்க்கப்படுது. என்ன அப்படின்னா, இந்த கோயிலை கட்டி முடிச்சதுல இருந்து ராஜராஜ சோழன் பழையபடி இல்லாமல் ரொம்ப மனசோர்வோடு காணப்பட்டார் அப்படின்னும், 2 வருஷம் கழித்து அவர் வந்து அந்த கோயிலுக்குள்ளே போய் மேலே இருக்க கோபுரத்துலேருந்து கீழே குதித்து தற்கொலை பண்ணி தான் இறந்தார் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. உண்மையிலேயே ராஜராஜ சோழனுடைய பிறப்பு, அவருடைய வரலாறு, அவருடைய போர் திறன், அவருடைய கொடை குணம் இப்படி நமக்கு எல்லாமே தெரியும். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா, ராஜராஜ சோழன் எப்படி இறந்தார், ஏன் இறந்தார், அவருடைய இறப்பை பற்றிய பதிவு ஏன் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள்ளே நிறையவே இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ராஜராஜ சோழனுடைய சமாதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளாம் இப்போ பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளோ பெரிய மனுஷனுக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு யோசிச்சா, ஒருவேளை இந்த சாபம் தான் அவருக்கு இப்படி ஒரு முடிவை கொடுத்துச்சோ அப்படிங்கிறத நம்மளும் நம்புற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி ராஜராஜ சோழன் கோயில் மேலிருந்து கீழே விழுந்து தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற கதைகளும் அந்த பகுதியில் சொல்லப்படுது. இப்படி 2 விதமான காரணங்கள் இந்த சாபத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இன்னொரு விஷயமும் இதுக்கான சாபமாக பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, ராஜராஜ சோழன் தன்னுடைய போரில் ஈழத்தை முழுசாக அழித்து அது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தார் அப்படிங்கிற வரலாறு இருக்குது. இதனால் கோபமான ஈழத்து மன்னன் வந்து ஒரு பெண்ணை அங்கிருந்து ராஜராஜ சோழன் கிட்ட அனுப்பினதாகவும், அந்த பெண் வந்து ராஜராஜ சோழனை ஏமாற்றி ராஜராஜ சோழன் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெண்ணும் ராஜராஜ சோழனும் தஞ்சை பெரிய கோயிலை தனியாக சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ மேலே கோபுரத்தில் போய் தஞ்சை பெரிய கோயிலோட அழகை ரசிக்கும் போது இந்த பெண் ராஜராஜ சோழனை கோயில் மேலிருந்து தள்ளி விட்டு கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் இருக்குது. சரி, இந்த சம்பவங்கள்லாம் தான் இந்த தஞ்சை பெரிய கோயிலினுடைய
கோயிலினுடைய சாபங்களுக்கு காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட முடியல. இன்னும் நிறைய விஷயங்களை தஞ்சை பெரிய கோயிலினுடைய சாபத்துக்கு வந்து காரணமாக சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சை பெரிய கோயில் வந்து எவ்வளோ பிரம்மாண்டமான கோயில் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்படி அவ்வளோ வெயிட்டை, அவ்வளோ பெரிய பெரிய தூண்களை, அவ்வளோ பாறைகளை எங்கேருந்து கொண்டு வந்தாங்க, எப்படி கட்டுனாங்க அப்படிங்கிற ஆச்சரியத்துக்கு இன்றைக்குமே நிறைய பேருக்கு பதிலே கிடையாது. அப்படி இருக்கப்போ தஞ்சை பெரிய கோயிலை கட்டுறதுக்கு லட்சக்கணக்கான மனிதர்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. அவங்களாம் சேர்ந்து தான் வந்து அந்த கோயிலை கட்டினாங்க. அப்படி இவ்வளோ பெரிய பெரிய பாறைகளை எல்லாம் தூக்கி வச்சு கட்டும்போது நிறைய பேர் அந்த பாறை இடுக்குகள்லையும் அந்த மேலேருந்து விழுந்த மண் சரிவுகள்லையும் நிறைய பேர் இறந்து போனதாகவும் சொல்லப்படுது. அப்படி இறந்தவங்க யாரையுமே ராஜராஜ சோழன் கோயிலை விட்டு வெளியே கொண்டு போகவே விடலையாம். ஏன் அப்படின்னா, கோயில் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து புனிதமான ஸ்தலம் அப்படின்ற பேர் தான் இருக்கும் இல்லையா? அப்படின்ற ஒரு புனிதமான ஸ்தலத்தில் இத்தனை உயிர்கள் போயிருக்கு அப்படின்னு சொன்னால் வரலாறில் தன்னை தப்பாக பேசுவாங்க. ஒரு புனிதமான கோயிலுக்கு இத்தனை பேரை பலி கொடுத்துட்டாரு ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லி வரலாறு என்ன தப்பாக பேசும் அப்படிங்கிற காரணத்தினால அந்த கோயிலில் இறந்த அத்தனை பேரையும் அந்த கோயிலுக்கு உள்ளேயே புதைச்சிட்டாங்க அப்படின்னும், கோயிலை விட்டு அவங்களுடைய உடல் வெளியில் போகலை அப்படிங்கிற விஷயங்களும் சொல்கிறாங்க. அதனால இறந்தவங்களுடைய ஆத்மா அந்த கோயிலுக்குள்ளேயே உலா வருது. அதனால தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. சரி, இதெல்லாம் தான் காரணங்களா அப்படின்னா இன்னும் சில காரணங்களும் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்னா, கோயில் அப்படின்னு சொன்னாலே ஒரு பாசிட்டிவ் வைப், அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜியெல்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இந்த பாசிட்டிவ் வைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலே நெகட்டிவ் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்க இடம் தான் கோயில். அந்த எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணி அதை நியூட்ரல் ஆக்கி அதை பாசிட்டிவாக வெளில வர்றதுனால தான் கோயிலுக்குள்ளே போனால் ஒரு விதமான அமைதி இருக்குது, ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருக்குது அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே தஞ்சை பெரிய கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல சிவலிங்கம் ரொம்ப ரொம்ப பெருசு. கோயிலினுடைய வாயிலை விட சிவலிங்கம் பெருசு. எல்லா கோயில்லையும் கோயிலை கட்டிட்டு தான் சாமியை கொண்டு போயிட்டு உள்ளே வைப்பாங்க. ஆனால் தஞ்சை பெரிய கோயிலில் மட்டும் முதல்ல சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை சுற்றி வந்து கோயிலை கட்டியிருக்காங்க. தஞ்சை பெரிய கோயிலுடைய அந்த சிவலிங்கத்துக்கு கீழே மிகப்பெரிய பாதாள சுரங்கம் இருக்குது அப்படின்னும், ராஜராஜ சோழன் தன்னுடைய பொற்காசுகளை சேர்த்து வைக்கிறதுக்கு அந்த குழியை பயன்படுத்தினார் அப்படிங்கிற ஒரு கதையும் இருக்குது. மேலே எப்படி கும்பத்தில் எப்படி வந்து தானியங்களை சேகரித்து வைப்பாங்க அப்படிங்கிற வரலாறு நம்ம பார்க்குறோமோ, அதே மாதிரி இந்த சிலைக்கு கீழே தங்க புதையல்களை வந்து அவர் வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புதையலை பாதுகாக்கிறதுக்காக கெட்ட எனர்ஜி இருக்கக்கூடிய பூதம் அந்த மாதிரி ஏதோ ஒரு சக்திகளை வந்து வச்சுருந்தாங்க. இதை யாரும் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சிவலிங்கத்துக்கு கீழே பாதுகாக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க. இந்த பாதுகாக்க வச்சுருந்த சக்திகளை கண்ட்ரோல் பண்ணுற பவர் யார்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த சிவலிங்கத்துக்கு வந்து இருந்துச்சு. ஆனால் ராஜராஜ சோழன் நினச்சபடி அந்த கோயிலை கட்டி முடிக்க முடியல. இந்த கட்டி முடிக்க முடியாததுனால இவங்க உள்ளே வச்சுருந்த அந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வெளியில் வந்துட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த நெகட்டிவ் எனர்ஜியால் தான் அந்த கோயில் இப்படிப்பட்ட ஒரு சாபம் பெற்ற கோயிலாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுனால தான் ராஜேந்திர சோழன் வந்து அந்த கோயிலுக்குள்ளே போகவே இல்லை, அவர் தனியாக தனக்காக கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி உண்மை அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா ஒரு விதத்தில் உண்மைன்னு தோணுது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயிலுடைய முற்பகுதி வந்து கட்டப்பட்டிருக்கும். நீங்கள் தஞ்சை பெரிய கோயில் போனீங்கன்னா பாருங்கள், முன்னாடி இருக்கக்கூடிய கோபுரம் மற்ற எல்லா இடமும் கட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த கோபுரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிளைனாக அப்படியே தான் இருக்கும். அதோடைய எந்த கட்டுமான பணிகளுமே முடிக்கப்படலை. ஏன் அப்படின்னா, தன்னுடைய அப்பா அந்த கோயிலில் இறந்ததுக்கு அப்புறம் இதுக்கெல்லாம் காரணங்கள் இந்த விஷயந்தான் அப்படின்னு ராஜேந்திர சோழனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த எல்லாரையும் கூட்டிகிட்டு கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டுறதுக்காக அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்குள்ளே கூட போயிட்டு அந்த கோயிலினுடைய கட்டுமான பணி எதில் நிப்பாட்டணும் அப்படிங்கிறத கூட அவர் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த கோயில் இன்னி வரைக்கும் கட்டப்படாமல் அப்படியே இருக்குது அப்படின்னு. இந்த விஷயங்கள்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப அதிசயமாகவும் இருக்குது. இதுக்கெல்லாம் எந்த அறிவியல் ஆதாரமும் கிடையாது. அதுக்காக இதெல்லாம் வெறும் கட்டுக்கதைகள் தான் அப்படின்னு நம்மளால் அலட்சியப்படுத்திட்டு போகவும் முடியல. ஏன்னா இந்திரா காந்தி, எம்ஜிஆர், அதுக்கப்புறம் கலைஞருக்கு நடந்தது, ஜெயலலிதா அந்த கோபுரத்தை கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது, இன்னை வரைக்கும் தஞ்சை பெரிய கோயிலில் நடக்கிற எந்த விழாவையும் அரசு விழாவை அறிவித்தாலும் கூட எந்த ஒரு அமைச்சரோ இல்லை அரசு சார்ந்த யாருமே, ஒரு கட்சி சார்ந்த யாருமே இந்த கோயிலுக்குள்ளே போய் வழிபடாமல், கோயிலுக்குள்ளேயே போகாமல், அந்த நிகழ்ச்சிகளில் கலந்துக்காமல் இருக்கிறத பார்க்கும்போது, அதுக்கப்புறம் ஓபிஎஸ் சிபிஎஸ் அவர்கள் அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிக்கல, அவங்க கட்சிக்குள்ள மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு, இன்னைக்கு 2 பேரும் 2 அணியாக இருக்காங்க. இப்படிப்பட்ட சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையிலேயே கட்டுக்கதைகள் கிடையாது, இதுக்கெல்லாம் பின்னாடி ஏதோ சில காரணங்கள் இருக்குது
அதை நம்ம நம்புறதாக வேண்டாமா அப்படின்ற மாதிரியான பல சந்தேகங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இவ்வளவு பெரிய பெருமைகளை கொண்ட இந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு பின்னாடி இப்படிப்பட்ட ஒரு சாபம் இருக்கிறது, பிரதமர் மோடி அவருக்கு வரைக்கும் கூட போயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட இருக்குது. ஏன் அப்படின்னா, நமக்கெல்லாம் தெரியும் சீனாவினுடைய அதிபர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார். அவர் வரும்போது மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய சிற்பக்கலைகள் எல்லாம் மோடி கூட்டிகிட்டு போய் காமிச்சதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். தமிழ்நாட்டினுடைய பெருமை சிற்பக்கலைகளுக்கு மிக உயர்ந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற தஞ்சை பெரிய கோயில். தஞ்சை பெரிய கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கலாம், தஞ்சை பெரிய கோயிலை காமிச்சிருக்கலாம். ஆனால் பிரதமர் மோடி பண்ணலை. அவர் வந்து மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை காமிச்சிட்டு அனுப்பிச்சிட்டார். சரி, ஓகே, மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களும் அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கிட்டாலும் கூட, பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் இங்கே இருக்க எல்லா விதமான கோயில்களுக்கு போகிறதையும், பிரசித்தி பெற்ற மிகப்பெரிய பெரிய கோயில்களுக்கு போகிறத தன்னுடைய வழக்கமாகவே வச்சுட்ருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கோயில்கள் எல்லாத்துக்குமே பிரதமர் மோடி போயிட்டார். ஆனால் இன்னை வரைக்கும் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோயில், இவ்வளோ பெரிய புகழ் கொண்ட கோயில், உலகம் முழுக்க பேசப்படக்கூடிய ஒரு கோயிலுக்கு பிரதமர் மோடி அவர்கள் போகவே இல்லை அப்படிங்கிறது நம்மளுடைய சந்தேகத்தை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்துகிற விஷயமா தான் இருக்குது. எங்களுக்கெல்லாம் இதில் நம்பிக்கை இல்லைப்பா, பகுத்தறிவாளர்கள் நாங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்புறதில்ல, கடவுள் இல்லை, சில கட்டுக்கதைகள், இதெல்லாம் வந்து இதுக்கான அறிவியல் பூர்வமான எந்த விதமான ஆதாரமும் கிடையாது, வாய் வழியாக சொல்லப்படுற கதைகளை நம்ப முடியாது, இப்படி சொல்கிறவங்க கூட இதெல்லாம் நிரூபிக்கிறதுக்காக ஒரு முறை அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் போகிறதுக்கு யாரும் தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. எந்த அரசியல்வாதியும் துணிச்சலா இல்லை, எந்த பகுத்தறிவாளர்களும் இல்லை, எந்த பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்களும் மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகவோ இல்லை தங்களுக்கு தாங்களே நிரூபிச்சுக்கிறதுக்காகவோ கூட ஒரு முறை கூட தஞ்சை பெரிய கோயிலினுடைய பொது வாயில் வழியாக உள்ளே போயிட்டு வர்றதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னால், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படிங்கிறத முழுமையாக கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாலும் கூட இது என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஆர்வம் எல்லாருக்கும் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஒருத்தரால் கூட உள்ளே போயிட்டு நிரூபிக்கிறதுக்கு முடியல. அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், தஞ்சை பெரிய கோயிலில் உண்மையிலேயே இருக்கிற மர்மம் தான் என்ன? இது உண்மையிலேயே சாபம் நிறைஞ்ச கோயில் தானா? ஒரு கோயிலுக்குள்ளே இப்படி ஒரு சாபம் இருக்க முடியுமா? கட்டிடக்கலைக்கு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிற தஞ்சை பெரிய கோயிலுக்கு இப்படி ஒரு சாபம் இருக்குது, இப்படி அரசியல்வாதிகள் போக பயப்படக்கூடிய ஒரு இடமா தஞ்சை பெரிய கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னால், இது வரலாறு எப்படி பேச போகுது அப்படிங்கிறது தெரில. ஆனால் இன்றைக்கும் அரசியல்வாதிகள் தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ளே போக பயப்படுறாங்க அப்படிங்கிறது உண்மைதான். அரசியல்வாதிகள் மட்டும்தான் உள்ளே போகிறதுக்கு பயப்படுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய மனிதர்களுக்கு நடந்த விஷயம். நமக்கு தெரிஞ்ச விஷயங்களே இவ்வளோ இருக்குது அப்படின்னா, நமக்கு தெரியாத விஷயங்கள் இன்னும் எத்தனை இருக்குது, இன்னும் சின்ன சின்ன பதவிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஆதாரங்கள்லாம் நம்மள்கிட்ட கிடையாது. ஆனாலும் கூட காதலிக்கிறவங்க அங்கே போனால் கல்யாணம் ஆகாது அப்படின்னு சொல்கிறதும், ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாரும் தஞ்சை பெரிய கோயிலில் போய் வேண்டிக்கிட்டது கிடையாது அப்படிங்கிறதும் உண்மைதான். யாரும் அந்த மாதிரியான வேண்டுதல்களெல்லாம் வந்து தஞ்சை பெரிய கோயிலில் போயிட்டு வைக்கிறதே கிடையாது. இப்போ பழனிக்கு காவடி எடுக்கிறாங்க, பால்குடம் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி சில கோயில்களுக்குன்னு சில வழிபாட்டு முறைகள் இருக்குது, சில வேண்டுதல் முறைகள்லாம் கூட இருக்குது. ஆனால் தஞ்சை பெரிய கோயிலுக்கு என்ன வேண்டுதல் முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அங்கே யாராவது அங்க பிரதர்சனம் பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படின்னா கிடையாது. அங்கே நடக்கிற ஒரே ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவராத்திரி அன்னைக்கு அங்கே நடக்கக்கூடிய பூஜை, அவ்வளவுதானே தவிர மக்கள் உருக்கமாக தங்களுடைய கோரிக்கையை வைக்கிற, தங்களுடைய வேண்டுதலை வைக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இன்னை வரைக்கும் தஞ்சை பெரிய கோயில் பார்க்கப்படவே கிடையாது. வெளிநாட்டவர்கள் வந்து பார்க்குறதுக்கும் இல்லை தமிழ்நாட்டிலே இருக்கிறவங்க பார்க்குறதுக்கும் இந்தியாவில் இருக்கவங்க பார்க்குறதுக்கும் ஒரு விதமான டூரிஸ்ட் பிளேஸாக தான் தஞ்சை பெரிய கோயில் இருக்கே தவிர, இவ்வளவு பிரம்மாண்டங்கள் நிறைஞ்ச தஞ்சை பெரிய கோயில் ஒரு கோவிலாகவே பார்க்கப்படலை அப்படிங்கிறது அதிசயமான விஷயம்தான். இந்த சாபம் இன்னும் எவ்வளவு நாள் தொடரும், இன்னும் எத்தனை தலைவர்களுக்கு தொடரும், இன்னும் எந்த மாதிரியான விவகாரங்களை எல்லாம் இந்த தஞ்சை பெரிய கோயிலில் நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத, யாரினுடைய அறிவுக்கும் எட்டாத, எந்த அறிவியலும் ஆதாரம் தர முடியாத சில விஷயங்கள் இன்னும் இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். இதே மாதிரி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்தவங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் காவேரி நியூஸோட கனெக்டடாக இருங்க. தஞ்சை பெரிய கோயிலில் என்ன இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருங்க. மறக்காமல் காவேரி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.